அல்லேலூயா. இந்த ரெண்டு கை நல்லா சொல்றாங்க, கை தட்டி அல்லேலூயா. எல்லாம் கேக்குது. நேத்து கேக்குது. அல்லேலூயா. பாவியான கல்லும் அவுசில் முகிரான் பாவமன்னி பாவமாய் கண்டு பாவியான கல்லும் அவுசில் முகிரான் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது முடிந்தது வந்து ஒரு அற்புதமான வார்த்தை, ரொம்ப இதான ஒரு வார்த்தை, வெற்றியின் வார்த்தை. இப்போ பரிச்சை நேரத்துக்குள்ள படிச்சு முடிஞ்சுட்டா முடிஞ்சுது. அப்போ முடிஞ்சதுன்னு ஒரு சந்தோஷம் தான், வெற்றியின் வார்த்தை. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடலாம். அப்போ அதுவும் ஒரு வெற்றியின் வார்த்தை. இதுல நமக்கு ஒரு காரியம் தந்திருக்காங்க, நம்ம அதை வெற்றியாக முடிச்சிட்டோமா முடிந்தது. இப்போ இது வந்து ஏசப்பாவுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்காங்க. என்ன உலகத்தில் உள்ள மக்கள் செய்கிற பாவங்களுக்காக ஏசப்பா மனிதனா பூமிக்கு வந்து செஞ்சு பாடுபட்டு உயிர்த்தெல்லாம் அப்படிங்கிற ஒரு இதில் உயிர் உள்ள சிச்சுவேஷன் இருக்கு. அதில் ஏசப்பா பாவங்களுக்காக நம்ம பாவங்களுக்காக செஞ்சு பாவத்தை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சந்தோஷமா, அதாவது சந்தோஷமா முடியும்னு சொல்ல வேண்டியது அந்த சிச்சுவேஷனில் இருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும். காரியமாக ஆவியை ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து. ஏன்னா இப்போ ஏசப்பா சிவில் அறையப்பட்ட அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்துருக்கீங்க? அதில் இருந்த காயமாக உடம்புல கண்ணில் கண்டிக்க வரும். நீ அறைய வெளியில் வச்சு பார்க்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆட்கள் ரத்த எவ்வளோ பார்த்துருக்கீங்க? அதுவும் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தாலே மனக்கு அப்படியே புரியும். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் வேணால் அந்த வீட்டிலேருந்து பாருங்கள், எவ்வளோ முடிஞ்சு வருது. அதை பார்த்தாலே ரத்த கலைஞரில், அதாவது காரி துப்பாக ஸ்டார்டிங் காரி துப்பி சிறுவை சின்னத்தை அந்த சிறுவை வந்து ஒரு 150 கிலோ வெயிட், 15 அடி கிலோ 9 அடி சிறுவை, அது வந்து 150 கிலோ வெயிட். நம்ம வந்து இப்போ தனியாக ஒரு 50 கிலோ வெயிட் இருக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம். நேற்று கஷ்டம் தானே, சிரிச்சு இப்போதான் சிரிக்கேன். நேரம் முன்னாடி 150 கிலோ வெயிட்டை சுமந்து அதுக்கு முன்னாலே சாட்டி எடுத்து அடிக்க சிறுவைக்கு இருக்கக்கூடாது, சுமந்து முந்திரி கீழே போட்டக்கூடாது. சாட்டி எடுத்து அடி ஏதாவது முன்வீடம் நல்ல வீடியோலாம் எனக்கு பார்க்க தெளிவாக தெரியும். மொத்தமாக வழி. அப்போ எவ்வளோக்குள்ள கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த ஏரியா ஏசப்பா வந்து நம்ம பாவங்களை அதில் வந்து ஜெயிக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து வெற்றியாக கொண்டாடுறோம். ஏசாயா 60:20 பாத்தீங்க. சூரியனை அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்போ அந்த சிறுவையில் ஏசப்பா கொடுத்துருக்க வார்த்தை அங்கே எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன நினைச்சிருப்பாங்க? இவரே முடிஞ்சு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட கதை முடிஞ்சு. இப்போ நம்மளை எவ்வளோ வந்து ஒரு 4 காலி பண்ணி அடிக்கடி வந்துடலாம். நம்மளை ரவுண்ட் கிட்ட சென்டரில் நம்ம. அப்போ
அப்புறம் நம்ம என்ன சுவாலி முடிஞ்சு அவ்வளோ நீ முடிச்சிருவான்னு அப்படின்னு அதுலேயும் வந்து அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. இப்போ என்ன வருஷம் 2025 வருஷமா ஏசப்பா நம்மளோட வருகிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையெழுதி எழுதிருக்கு. அதுக்கப்புறம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்போ வந்து தவறாக அந்த 40 நாள் ஏசப்பா பாடுபட்டு இதெல்லாம் இருக்கும். ஆனால் உன் துக்க நாட்கள் முடிஞ்சுப்போம். இனிமேல் உன் துக்க நாட்களே கிடையாது. இதோட துக்கம் முடிஞ்சு இதுவரைக்கும் எல்லாருக்கும் குடும்பம் வந்தாலே துக்கம் தான் செய்யும். இருக்கிற எல்லாரும் அந்த துக்கம் எவ்வளோ முடிஞ்சு விசுவாசிக்கிற அந்த கைது நல்லே இப்போ பிதாவானவர் இயேசுவாக்கு கொடுத்த ஞானமான பாவங்களை தீர்க்கிறதுக்கு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுக்குறாரு. ஏசப்பா நமக்கு எபேசியர் 6:12-13 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல நமக்கு இந்த போராட்டம் ஆலயம் முற்றிலும் நம்ம யாரும் இல்லாமல் இருக்கோம். எல்லாரும் இந்த போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நம்ம எப்படி வெளியே வரணும், அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறது நமக்கு என்ன ஒரு போருக்கு போராட்டம் என்ன புல்லட் குரூப் டேக்னால அவங்க பெரிய இருக்கிறோம். அப்புறம் நமக்கு வந்து ஒரு போருக்கு போகிறோம்னா அந்த அதுக்கு கவசம் இருக்கும். வீட்டில் கவசம் இல்லைன்னு நம்ம அடுத்த வருஷம் 13ஆவது மாதம் ஆகையா தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு ஆயுதம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் இருக்குது. எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் போதும். சத்தியம்னா என்ன அர்த்தம் எல்லாம் தெரியுமா? ரொம்ப அமைதியாக இருக்குது. சத்தியம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட ஏதாவது உண்மையாக இருக்குது. ஓபி அடிச்சது அந்த மாதிரி ஓனர் உண்மையாக இருக்குது. அது சத்தியம். அதுக்கு நமக்கு எதுவும் பயிற்சி சத்தியம் நமக்கு உண்மை கிட்டத்தட்ட ரெண்டு அர்த்தம் தான். இப்போ நம்ம உண்மையாக இருக்கிற முதல்ல ஆண்டவர் உண்மையாக இருக்கோம். சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் உண்மையாக இருக்கும். உண்மையாக இருக்கிறது அதுதான் முதல்ல நமக்கு கையெழுத்த வேண்டிய சர்வாயுத வர்க்கம். ரெண்டாவது எபேசியர் 6:14 எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நீங்கள். நமக்கு கேடகம் விசுவாசம் என்ன லீவன் தெரியுமா? விசுவாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும்பா. இப்படி பரிசை எழுதி செய்யா இது படிக்க முடியல. ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். நம்ம இது எழுதுறதே பரிசை கம்மியான நிறைய விசுவாசம் பார்த்தீங்க. அது குணமடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க. பைபிள் வார்த்தை மற்ற மார்க் நூற்றையோ நல்ல வரிசையாக வரும். நமக்கு கை சுத்தமாக பாவம் பண்ணி கொடுத்தது பேசியிருக்காங்க. விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருந்தது. விசுவாசம் கண்டிப்பாக விசுவாசத்தினால நல்ல அற்புதங்கள் இருக்குன்னா லூக்கா 5:18-20 20-25 ஒரு திமிர்வாதக்காரர் என்ன சின்ன படுக்கையில் இருக்கிறார். அவரோட விசுவாசத்தை கண்டு ஏசப்பா அவர் வீட்டு அதாவது அவருக்கு சுகம் விசுவாசத்தில் அதே லூக்கா 7:6-7 8-6-7-9 அதை வாசிங்க. நூற்றுக்காரிபதி ஒருத்தர் வந்து அவருக்கு வேலைக்காரன் உடம்பு தெரியலாமல் மரண அவசியம் கவலைப்பட்டு இறங்கி வந்து அதாவது ஏசப்பா கூப்பிடுவாங்க. ஒரு வேலைக்காரன் சொல்லி இப்படி உடம்பு தெரியலாம் வந்து ஏசப்பா கூப்பிட்டு அவர் வந்தால் சரியாயிரும். அதாவது அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. 9வது வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. யாராவது எப்படி விசுவாசிக்குமா? அவர் வந்தா போதும் இல்லை சொல்லுவா போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்.
என்ன விசுவாசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி ஸ்கூல்ல இல்லையா? அதுக்கப்புறம் லூக்கா 7:37-38-48 அந்த வசனத்தை வாசியாச்சுன்னா ஆரியாவது ஸ்திரீ அந்த பக்கம் வராங்க. ஏசப்பா வராங்க என்ன சீசர்கள் அங்கெல்லாம் மூடுவாங்க. இந்த ஆரியான ஸ்திரியை பக்கத்தில் மூடி விடுறாங்க. அம்மா சொல்லுறாங்க அவா ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஏசப்பாட வந்து பாவம் பண்ணி ஏசப்பா இருக்கப்போ நீ விசுவாசிக்கிறியா அவன் பாவம் பண்ணிக்கணும். ஆமா நான் விசுவாசிக்கிறேன் பாவம் பண்ணி விட்டாரு. அதனே அவன் பக்கத்தில் இருந்த பொண்ணு பாவத்தை பண்ணிக்கிறது ஏசப்பா கடவுளால் மனசு இவரால் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இது. அப்போ விசுவாசத்தை நமக்கு வச்சுக்கிச்சு சரிதானே? விசுவாசிக்கிறவங்க அதாவது விசுவாசிக்கிறவங்க சரி அற்புதம் இல்லைன்னா மார்க் 16-17 வாசிக்கிறோம். அடையாளமாக என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சாவுக்கேதோட யாதவனை குடித்தாலும் அது அவர்களை சேரப்பட்டது. யார் ஏற்றவர்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கையை அல்லையே இயேசு கைதுகளை மரணம் எல்லாரும் கைதுகள் அல்லையே எல்லாரும் விசுவாசிக்கிறார். விசுவாசம் இருந்தால் நமக்கு நமக்கு ஒரு நோய் இருக்கு விசுவாசிக்கணும் ஜோமனம் ஜோமனம் மட்டும் காய்ச்சல் போவோம் அப்படின்னு ஒரு சில நம்ம சில பேர் இருந்தாலும் ஆனால் விசுவாசிக்கணும். இந்த நோய் நமக்கு எல்லா டாக்டரும் நோயை மருந்து ட்ரீட்ஸ் கொடுத்தாலும் நோய் போகுது. ஏசப்பணம் கூட இருந்து ஏசப்பணம் உதவி மட்டும்தான் அந்த நோயில் உண்மைதான் நம்ம. அதுக்கப்புறம் கடைசியாக 4 எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். இவன் காலையில் ஸ்கூல் போகிற ஜோம் புரியா இவன் ஜோம் தெரியாது. ஜோம் வந்து இதான் ஃபஸ்ட்டு மார்க் விசுவாசி எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். காலையில் வேலைக்கு போகும். ஏன்னா நம்ம இப்போ நம்ம இருக்கிற நிறைய பேர் மருத்துவர்கள் நிறைய கையில் இப்போதைக்கு நம்ம இருக்கிறது கிருமலாம் நம்ம கிடையாது. நானே ஒரு நாள் கூட்டி வேலை பார்த்துட்டு வந்து 1 மணிக்கு பைக்கில் வாரம் போனது தூங்கிட்டு ரோட்டில் வந்து வண்டி கீழே இருக்குது. அதே ஒரு போஸ்ட் எதுனா நமக்காக அன்றைக்கி முடிச்சு ஏதோ நமக்கு கிருபறதுனால நான் இன்றைக்கி 1 மாதம் ஆகுது. அப்போ கிருபம் இல்லைன்னா நமக்கு வந்து அதுக்கு என்ன பிள்ளைகளுக்காக வச்சு கவர்மெண்ட் ஜபம் தான். அடுத்த மத்தேயு 6:9-11 ஜபம் வந்து ஜபம் ஃபஸ்ட்டு ஜபம் வந்து சீசன்களுக்கு சொல்லியிருந்த ஜபம். இந்த ஜபத்தை சொல்ல நீ ஜபம் பண்ணும்போது மன்னிக்கவும் மத்தேயு 6:9 ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிறதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்குள்ளவைகளே ஆகும். இந்த ஜபம் வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாமா? இதை டெய்லி சொல்லியிருக்காங்க வீட்டில் பேசணும்ல டெய்லி. இது வந்து நான் ஒரு பாட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 10 தடவை படிக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும்
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றைக்கும் உம்முடையவை. ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றைக்கும் உம்முடையவை. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. முகேஷ் அமைதி இல்லையா? நல்லா இருக்கா? நல்ல வேலையை வேலைக்கு வந்து பஸ்ஸில் போவோம், சீட்டு கிடைக்கலன்னா எப்படின்னா கம்ப்யூட்டர் போவோம், இல்லை வீட்லேயே வேலைக்கு போவோம், பாத்திரம் கூட கைக்கு போவோம், ஒரு பாத்திரத்துக்கு வேலை எடுத்து கைக்கு போவோம். ஆனால் அல்லையிலே இதில் மட்டும் காலையில் தான் மாட்டி பக்கத்தில் பார்த்து கண்டுக்க முடியும். அதாவது கோயிலில் வந்து படிக்கிற பாட்டு வீட்டை கைது அல்லையில கை தூக்கினால எல்லாம் நாம நினச்சிடும். பெரிய ஆதாரம் பைபிளில் தியானமான இருக்கணும். ரெண்டு காரியத்தை இருந்தாலே நம்ம இருக்க நம்ம பாடிடும், அது நம்மளே அல்லையிலே வந்து கை பாட்டு வந்து சத்தம் கைதட்டோம்னா எல்லாம் நம்ம வந்து விரண்டுறோம். அந்த மாதிரி முடிச்சு சரி.